அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையினுடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் இக்காமத்தும் சொல்வது சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தைக்கு அவ்வாறு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அது சுன்னத்தென்ற அடிப்படையில் நாங்கள் செய்வதோடு, மேலும் இன்னொரு விடயத்தை சொல்லப்போனால், ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையுடைய காதுக்கு கேட்கக்கூடிய முதலாவது அழைப்பு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பாகத்தான் இருக்கணும். அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற விஷயத்தில் வா என்று அழைக்கிற மாதிரி அந்த சத்தம் இருக்கணும். எனவே வலது காதில் பாங்கம், இடது காதில் இக்காமத்து சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு ஹதீஸும் இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஒரு குழந்தையினுடைய வலது காதில் பாங்கம், இடது காதில் இக்காமத்து சொன்னதாக ஹதீஸும் இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸை வச்சு சில பேர் சொல்லி லைஃப் என்று சொல்லி அது பலகீனமான சார், லைஃபானதாகவே இருக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி லைஃபானதாக இருக்கும். லைஃபுடைய சட்டம் என்று லைஃபை வச்சு அமல் செய்ய முடியாதா? பலகீனமான ஹதீஸை வச்சு அமல் செய்ய முடியாதா? மக்களுக்கு எடுத்தோடனே லைஃப் பலகீனம்னு சொன்னோடனே பொதுமக்களுக்கு விஷயம் தெரியாது தானே. பொது மக்கள் நினைக்கிற லைஃப்னு சொன்னால் பெரிய ஒரு ஹராம் பாவமான ஒரு செயல். லைஃப்னு சொன்னால் ஹராம் பாவமான செயல் இல்லை. ஒரு ஹதீஸு சஹீஹான ஹதீஸாக இல்லாமல் லைஃபான ஹதீஸுக்கு வர்றதுக்கு காரணம்னு கேட்டால், அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அதாவது அவர் அமல்கள் விஷயத்தில் கொஞ்சம் குறைவாக செய்யக்கூடியவராக இருப்பார், அல்லது முக்கியமான சுன்னத்துக்களை விடக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா இமாம்கள் சாதாரணமாக ஹதீஸுகளை தேர்ந்தெடுக்கல. ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர் என்பதெல்லாம் பார்த்து தான் எடுத்தாங்க. அமல்கள் விஷயத்தில் தக்குவா எப்படி, ஈமான் எப்படி எல்லாத்தையும் நல்லா சோதித்து தான் எடுத்தாங்க. அப்போ அந்த அறிவிப்பாளரில் ஏதாவது ஒரு குறை வந்தால் தான் அதனால தான் அந்த ஹதீஸ் லைஃப் ஆகுறே தவிர அந்த ஹதீஸுடைய வார்த்தையே லைஃப் அல்ல. அப்போ இவங்க எப்படி மக்களை பயமுறுத்தாங்கன்னா, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டித்தராத விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இல்லாமலாக்கினாங்க. இப்படி எல்லாத்தையுமே நல்ல நல்ல விஷயங்களை நாம் இல்லாமலாக்க போய் தான் ஊருக்குள்ளே பல விதமான பலாய் முசீபத்துகளும் பலவிதமான நோய்களும் இன்றைக்கி முஸ்லீம் உம்மத்துகள் பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தையினுடைய வலது காதில் பாங்கும், இடது காதில் இக்காமத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவ்வாறு அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதலாவது அழைப்பு அல்லாஹ்வின் பக்கமாக இருக்க வேண்டும். எனவே தான் பாங்கும் இக்காமத்தும் சொல்லப்படுகிறது. உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் பிறந்தாலும் தொடர்ந்து இதை செய்து வாருங்கள். புதுசாக யார் கொண்டு லைஃப்னு சொன்னாலும் பிதத்துன்னு சொன்னாலும் நம்பிக்கொண்டு பின்னால் போயிடாதீங்க. அவையெல்லாம் பொய்யான விஷயங்கள், புதுசாக ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். எனவே அந்த மாதிரி விடயங்களை நம்பி விடாமல் நீங்கள் தொடர்ந்து வந்த விடயங்களை செய்து வாருங்கள். இன்னும் சொல்லுவார்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய முன்னோர்கள் கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய மக்களாக ஒரு காலத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள். இளம் வயதுடையவர்களாக இருப்பார்கள், புத்தி குறைவானவர்களாக இருப்பார்கள். அவர்களும் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உங்களுடைய முன்னோர்கள் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க உங்களை வழிகெடுத்து விடாமல் இருந்து விட வேண்டும். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ புதுசாக இளம் வயசில் உள்ளவங்கெல்லாம் வராங்களா இல்லையா? சின்ன சின்ன பொடியமாரெல்லாம் என்ன செய்கிறாங்க? வாலிபத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? குர்ஆன் ஹதீஸ்ன்னு பேச வந்துட்டாங்க. அப்போ கண்ணியத்துக்குள்ளவர்களே, நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய முன்னோர்களெல்லாம் இந்த இமாம்களுடைய வழிகளை பின்பற்றி அழகான முறையில் செய்து வந்த இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பல விதமாக கூறு போட்டு பிரித்தவங்க இவங்க தான். எனவே அந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். குழந்தை பிறந்தால் முதல் அழைப்பாக அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். வலது காதில் பாங்கு சொல்வதும் இடது காதில் இக்காமத்தும் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.